இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பூமி அர்ஜென்ட்டா வர சொன்ன? ஹாய் மாமா, glad to meet you. I'm சிவா. மாமாவா? சரி, யார் பூமி? இவன் இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கான்? என்ன வளர்த்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த அப்பா அம்மாவோட புள்ள, என் தம்பி. ஓஹோ, அதான் என்ன மாமான்னு கூப்பிட்டானா? glad to meet you மச்சான். ஆமா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம என்ன அறிமுகப்படுத்துறதுக்கு எங்கதுக்கு வர சொன்ன பூமி? அறிமுகப்படுத்தலாம் கூப்பிடல சரி, உன்கிட்ட ஹெல்ப் கேக்கு தான் கூப்பிட்டேன். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் அது? ஊர்ல என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. சாரி. இப்போ இவன் எந்த துணையும் இல்லாம இருக்கான். என்ன பூமி நீ நம்ம வீடு இருக்கும்போது இப்படி பேசிட்டு இருக்க? அந்த வீட்ல அபூர்வா இருக்கா. ஏன் தம்பின்னு தெரிஞ்சு அவனை ஏதாவது பண்ணிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. அதனால என் தம்பின்னு சொல்லாம என்ன எப்படி கூட்டிட்டு போய் விட்டியோ, என் தம்பியையும் அதே மாதிரி உன் அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுச்சது. உன் தம்பிய என் அண்ணன் வீட்ல. குட், எனக்கு நல்லாவே ஃபிட்டிங் வச்சிருக்க. நான் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். பூமி வேற கால் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொல்றாளே, ஏதோ ஒரு ஃபிட்டிங் கண்டிப்பா இருக்கும்னு நினைச்சேன். யாருக்காவது ஹெல்ப் பண்றதா இருந்தா மதர் தெரசாவை விட ஒரு படி மேல தானே இருப்ப சரி. அதனாலதான் கூப்பிட்டேன். அதாவது நீ சொன்னது ஒரு விதத்துல கரெக்டா தானே வச்சுக்கோ. ஆனா என்ன சொல்லி அண்ணன் வீட்டுல கொண்டு போய் விடுறது பூமி? சரி, நீதான் ஜீனியஸ் ஆச்சு. என்ன மாதிரி மரமண்டை கிட்ட என்ன பண்றது, எப்படி பிளான் பண்றதெல்லாம் கேட்க கூடாது. ஓகே, அது கூட கரெக்ட் தான்ல. ஆனா என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் முன்ன கேக்குறது ஒரு விதத்துல அவமானப்படக்கூடிய விஷயம் தான். அம்மா, உன் தம்பி பேர் என்ன சொன்ன? சிவா. சிவா. சிவாவை எப்படியாவது அண்ணன் வீட்ல தங்க வைக்கணும், அவ்வளவுதானே? என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். கம் ஆன் மை டியர் மச்சான், ஃபாலோ. சிவா, இந்த பொம்மையையும் உன் கூடவே எடுத்துட்டு போ. அட ஏன்க்கா, இத உனக்கு கொடுக்கறதுக்கு தானே நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். இது உன்கிட்ட இருந்தாதான் அம்மா அப்பாவுடைய ஆசை நிறைவேறும். நீ சொல்றது கரெக்ட் தான் சிவா. ஆனா உன்னை எதுக்கு இதை எடுத்துட்டு போ சொன்னேன்னு தெரியுமா? இது எனக்கு என்ன பெத்த தாய் கொடுத்த ஒரே ஒரு கிஃப்ட். என்னோட எதிரிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா இதையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. இது உன்கிட்ட இருந்தா அது பாதுகாப்பா இருக்கும். உன் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதும் நம்ம எல்லாரும் ஹாப்பியா அங்கதானே இருக்க போறோம். அப்போ இத நானே வச்சுக்கிறேன் சிவா. சரிக்கா.